ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 22 ஏப்ரல் 2026. பாபா சொல்லி கொடுக்குறாரு, आपके हर बोल में मधुरता, संतुष्टता, सरलता की नवीनता हो. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் இனிமைத்தன்மை, திருப்தி, சரளத்தன்மை என்னும் புதுமை இருக்கட்டும். பிராமன் ஆத்மாவோं के बोल சாதாரண போல் न हो. பேச்சின் மீது ரொம்ப கவனம் கொடுக்க சொல்றாரு. உங்களுடைய பேச்சு சாதாரண ஒரு குழந்தையினுடைய, அதாவது சாதாரணமான பேச்சாக இருக்கக்கூடாது. பேச்சு எப்படி இருக்கணுமா? இனிமையானதாக, அது ஒரு அர்த்தமுள்ளதாக, வேல்யூபிளானதாக இருக்கணும். யஹி மகான்தா और यही नवीनता है. அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உலகிய ஆத்மாக்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஆனால் நாம் எப்படி பேசுகிறோமா? கொஞ்சம் பேசினாலும் அதில் ஒரு லாபம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஒரு புதுமைத்தன்மையை பாபா கொண்டு வர சொல்கிறாரு. ஸோ நம்ம யாரோட பேசினாலும் இது கவனத்தில் இருக்கணும். நான் பேச போகிறேன், இதில் எனக்கு லாபம் இருக்கா, இந்த ஆத்மாவுக்கு லாபம் இருக்கா, இல்லைன்னா வேண்டாம். मधुर बोल, मधुर संस्कार, मधुर स्वभाव द्वारा दूसरों का भी मुख मीठा कराते रहो. ஆக உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சன்ஸ்காரம், உங்களுடைய ஸ்வபாவம் மூலமாக பிறருடைய ஸ்வபாவத்தையும் இனிமையாக மாற்றிவிடுங்கள். நீங்கள் அப்படி இருந்து உங்களை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்களும் மாறிடணும். सदा अथक भव और मधुर भव के वरदानों से बढ़ते उड़ते चलो. எனவே சதா கலைப்பற்றவர் மற்றும் இனிமையானவர் ஆகுங்கள் என்னும் வரதானத்தின் மூலம் பறந்து கொண்டே செல்லுங்கள், முன்னேறி கொண்டே செல்லுங்கள். ஸோ இது பாபாவினுடைய வரதானம். இதை நம்ம மனதார அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு பாபா இந்த வரதானம் கொடுத்துட்டாரு, நீ இனிமையான ஆத்மா, நீ கலைப்பற்ற ஆத்மா. ஸோ இந்த வரதானத்தை வாங்கிக்கோங்க, குஷியாக இருங்க, பறந்துக்கிட்டே இருங்க. நல்லது. ஓம் சாந்தி.